சரி, அடுத்த தகவல். ஒரு சில ரியாலிட்டியான எரர் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம டிஸ்கஷன் செய்கிறப்போ நிறையா விஷயம் சால்வ் ஆகும். ஓகே, அந்த வகையில் தியாஸ் டெக்டைல்ஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லா சம்பாரிச்சிட்டாங்க, காசு மிகுதியாக இருக்குது. அதே சமயத்தில் வேலை இல்லங்காமல் இருக்குது, காசு இல்லங்காமல் கிடச்சிட்டே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? இன்னும் அடுத்தடுத்த நிலையில் கம்பெனி ஆரம்பிக்கலாம், அடுத்தடுத்த நிலையில் முன்னேறலாம். மனித ஆத்மா அப்படி தான் தோணும். ஒரு வீடா, சரி இன்னும் ஒரு நிறையா வீடு, வாகனமா இன்னும் நிறையா வாகனம், கம்பெனியாக இன்னும் நிறையா கம்பெனி, நாடா இன்னும் நிறையா நாடு, இப்படி விரிவடைஞ்சிக்கிட்டே போகும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தேவைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்றப்ப அந்த தேவைகளுக்காக போராடிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஆனால் அப்படிலாம் போகக்கூடாது. ஒரு ஆத்ம சமநிலை அப்படின்றது மிகவும் அவசியம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள்லாம் இருப்பாங்க. மிலிட்ரியில் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு டெய்லியும் கம்பெனிக்கு வராங்க. அதனால் அவங்களுக்கு அதுவே ஒரு பெருமிதம். தினந்தோறும் வேலைக்கு வராங்களே, சரி இவங்கள நம்ம ரெடி செய்யலாம், இவங்களுக்கு நம்ம சக்தி கொடுத்துர்லாம், இவங்க நிர்வகிக்கிட்டோம், நம்ம சௌரியமாக இருந்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. அந்த பதம் பக்குவம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அது தனித்தனியான முறையில் எல்லா விளக்கமும் சொல்லி எல்லா வகையிலும் தோதானா தான் சரியாக இருக்கும். ஒரு பொதுவான நிலையில் அவ்வளோவா ட்ரைனிங் இருக்காது. யதார்த்த ரீதியாக என்ன இருக்கும், சரி ஓகே 7th டைமென்ஷனில் அவர் நம்மளை ஏற்றுக்கணும், நமக்கு ஒரு வீடு வேணும், சாப்பாடு வேணும், காசு வேணும், இடம் வேணும். ஓகே, மற்றவங்களாம் தேவையில்ல, இடத்துல இருக்கிறாங்க, அவங்க யாரானா இருந்துட்டு போட்டோம், எனக்கு தேவை அப்படின்ற கான்செப்ட் தான் இருக்குமே தவிர, ஒரு பொதுவான ஒரு பூலோக வாழ்வியல் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நினைக்க மாட்டாங்க. எர்த்தானது இருக்கட்டுங்க, அது இப்போ ஃபேக்ட்ரி இருக்குது, ஃபேக்ட்ரியில் கழிவு நீர் வருது, அது நதி நீரில் கலந்தா என்ன, கலக்கலைன்னா என்ன, நாங்கள் சம்பாதிக்கிறோமா அவ்வளோதான், நாங்கள் நல்லா வாழ்கிறோமா அவ்வளோதான். அடுத்த 100 வருஷம் 1000 வருஷத்துக்கு அப்புறம் எர்த்து எப்படி ஆனால் என்ன, இப்போ நாங்கள் வாழ்கிறோமில்ல அதுவே போதும்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கக்கூடாது. எர்த்தானது இன்னும் பல வருஷத்துக்கு பாதுகாப்பானதாக இருக்கணும், இயற்கையெல்லாம் பாதுகாக்கணும் அப்படிலாம் நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, அது ஒரு ட்ரெண்டு மாதிரி நினச்சிக்கிறாங்க. சிட்டியில் வாழ்கிறனால தேவைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அது ஒரு ட்ரெண்டு அப்படின்றனால ஏதோ எரர் ஆகுது. ஓகே, அதனால் சமநிலை அப்படின்றது அவசியம். யாருக்கு சரியான நபரோ அவங்கள தான் தோது செய்யணும். ஓகே, நமக்கு தேவையான வசதியெல்லாம் இவங்க செஞ்சு கொடுத்தாங்கன்னா ஏதோ கேஷ் டெபாசிட் அப்படின்ற மாதிரி தோது பார்க்கலாம். இவங்க யாருக்கோ தோது பார்க்கறதுனால, அவங்க ஏதோ வகையில் தோது பார்க்கறதுனால ஊரு போட்ட எரர். ஓகே, குரங்கு கையில் பூமாலை கொடுத்த மாதிரி சரியான நபருக்கு சரியான வகையில் நம்ம தோது செஞ்சால் தான் சரியான ரிசல்ட்டு கிடைக்கும். ஓகே, ஏதோ வகையில் தோது செஞ்சோம் அப்படின்னா அது எரராக தான் மாறும். ஓகே, அதனால் தியாஸ் டெக்ஸ்டைல்ஸை பொறுத்த வரைக்கும் பொறுமை, பதம், பக்குவம் அப்படின்றது அவசியம். ஓகே, ஒரு பொறுப்பு அப்படின்றது மிகவும் அவசியம். நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க ரொம்ப பொறுப்பாக இருக்கணும். முதலாளி வரப்போ ரொம்ப பண்பாக நடந்துக்கணும். சும்மா காசு இருந்தால் போதும், அவருக்கு நம்ம ஏதோ ஒன்று தொந்தரவு கொடுத்தோம் அப்படின்னா கோடிக்கணக்கில் காசு கொடுப்பாருன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த காசு சம்பாதிக்கிறது நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். ஒரு படம் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதமாவது ஆகும். அந்த 6 மாதத்தில் எனக்கு கிடைக்கிறதே 10 கோடி ரூபா கூட இருக்கலாம்னு வச்சுங்க. அதில் அப்படி இப்படின்னு போயிடும் எவ்வளோ காசு. ஆனால் அசால்ட்டாக 4 கோடி ரூபா கொடுக்கறதுனால இவங்களுக்கு அதோட அருமை தெரியல. உடனே நமக்கு இன்னும் கோடிக்கணக்கில் காசு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு டைம் காசு கொடுத்தா அந்த காசை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தோதாச்சு அப்படின்னா அதை வச்சுட்டு பயன் பெற்று திரும்ப எனக்கு ஏதோ லாபம் சம்பாதிச்சாங்கன்னா பரவாயில்ல. எப்போ பாரு காசு வேணும், காசு வேணும், காசு மட்டும்தான் வாங்குறாங்க. அது மட்டும்தான் அவங்களுக்கு நோக்கமாக இருக்கே தவிர என்னோடய தேவை என்ன, எனக்கு என்ன தேவை அப்படிலாம் நினச்சி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. மனசாட்சியே இல்லாதவங்களாக இருக்கிறாங்க. இவங்க யதார்த்த ரீதியாக ஒரு 4 கோடி ரூபா கொடுக்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ சொல்லுவாங்க, நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம், இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு. இப்போ எனக்கும் அதே மாதிரி தான். இப்போ ரஷ்யாவிலேருந்து கேஷ் கிடைக்குதுன்னு அள்ளி கொடுத்துர்லான்னு வச்சுங்க. ஆனால் அது ஒவ்வொரு காசுக்குமே ஒரு வினை இருக்குது. அந்த வினையெல்லாம் சால்வ் பண்ணணும். ஓகே, அதனால் இங்கே எதுவுமே சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஓகே, அதனால் அங்கே வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் வேலை செய்கிறாங்களா, அவங்களுக்கு என்ன
ஃப்ரீக்குவென்சி அதை மட்டும்தான் தோ செஞ்சு கொடுக்கணும். இவங்க ஏதோ வகையில் தோ செய்கிறதுனால எரர் ஆகுது. அதனால் பட்டர்ஃப்ளை அட்டாக்லாம் நிறுத்துங்க. நானே காசு கிடைக்கிறப்ப ஏதோ தோது பார்ப்பேன். ஓகே, இவங்களும் காசு தர மாட்டாங்க, நம்மளையும் காசு சம்பாதிக்க விட மாட்டாங்க. சும்மா இவங்ககிட்ட காசு இருக்குன்னு சொல்லிட்டு டைம் பாஸுன்னு சொல்லிட்டு பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணிவிட்டு சித்திரவதை செஞ்சிகிட்டு இருந்தால் யார் என்ன பண்ணுவாங்க? ஓகே, அதனால் உளவியல் ரீதியாக இம்மாதிரியான நிகழ்வுக்கெல்லாம் யதார்த்த ரீதியான ரிசல்ட் இருக்குது. இந்த நிறையா விஷயம் நான் ஈஷா ஃபவுண்டேஷனில் கற்றுக்கிட்டேன். அவங்க சொன்ன ஒரு விஷயந்தான். இந்த புத்தர் ஒரு விஷயம் சொன்னதாக சொல்கிறாங்க. ரொம்ப நேரம் மந்திரம் சொல்லணும், ஜபம் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையுமே கன்வெர்ட் செஞ்சு ஒரு முத்திரையை பயன்படுத்திங்கன்னா அவரோட ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகே, அந்த வகையில் இந்த இறையன்புன்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருந்தார். அவர் நிறையா புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்கார். அந்த புக்ஸ் வாங்கி படிங்க. சுகிசோன்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் இருக்கார். அவரு நிறையா புக்ஸ் எழுதியிருக்கார். அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி படிங்க. அடுத்து எம்எஸ் உதயமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் இருந்தார். அவரோட புக்ஸ் வாங்கி படிங்க. அது இல்லாமல் நிறைய அப்ராட் கண்ட்ரீஸில் புக்ஸ் எல்லாம் இருக்குது. நெப்போலியன் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் இருக்கார். அவரும் நிறையா புக்ஸ் எழுதியிருக்கார். அதை வாங்கி படிங்க. ஓகே, என்னுடைய வாழ்வியலில் அதிகப்படியான நேரத்தை நான் புக்ஸ் படிக்கிறதுக்காக தான் செலவு செஞ்சுருக்கேன். ஓகே, இப்போ என்கிட்ட என்ன சொத்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா என்னோடய புக்ஸு தான் என்னோடய சொத்து. ஒவ்வொரு புக்கும் 200, 300, 500, 1000 இப்படி தான் இருக்கும். அது மட்டும் தான் வாங்கி சேர்த்து வச்சுருக்கிறேன். வேறு எதுவுமே நான் சேர்த்து வைக்கல. புக்ஸு வாங்குவேன், புக்ஸு படிப்பேன், அவ்வளோதான் கான்செப்ட். ஓகே, எல்லாமே ஒரு தொடர்பியல் கோட்பாடு தான். ஓகே, அந்த வகையில் உங்களோட ஆத்ம நிலைக்கு நீங்கள் நிறையா செலவு செய்யணும். நான்லாம் நிறையா பேர்கிட்ட போயிட்டு மணிக்கணக்கில் கொஸ்டின் கேட்பேன். அது எப்படிங்க, இது எப்படிங்க, சொல்லுங்கள், கற்றுக்கிறேங்க. நாள் கணக்கில் பயிற்சி பண்ணுவேன். சாப்பிடாமல் தூங்காமல் இரவும் பகலும் பயிற்சி பண்ணுவேன். ஒரு பயிற்சி பண்ணுறதுக்காக எத்தனை கிலோமீட்டர்னாலும் நடந்தே போவேன், நடந்தே வருவேன். கவனம் பூரா பயிற்சியிலே இருக்கும். அவ்வளோ கஷ்டப்படுவேன். ஓகே, என்னுடைய 10வது கவர்மெண்ட் லீவு, நான் ஸ்கூல் டேஸில் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறமும் சரி அதிகப்படியாக சுற்றுலா போகிறது, எந்த விதமான விஷயங்களுக்குமே எனக்கு தோதாகாதனால நான் அதிகப்படியாக நூலகத்துலேயும் புக்ஸ்லேயும் அதே நிலையில் தான் நான் இருப்பேன். அதனால தான் எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்றது எனக்கு ஒரு தோதாச்சு. ஓகே, ஆனாலுமே நான் இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, என்னுடைய பாதைக்கு நான் அவ்வளோ பாடுபட்டிருக்கேன். ஓகே, ஆனால் உங்களுடைய பாதைக்கு நீங்கள் வெறும் சரீரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா 2 பந்து, ஒரு பொந்து. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காமவியல் கோட்பாடில் எல்லாம் தோது பண்ணிக்கலாம்னு நினைக்கிறதுன்றது எப்படி தோது ஆகும்? ஓகே, இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ எப்படி நம்ம தமிழ் மொழி பேசுகிறோம் அப்படின்னா அது அகத்தியர் உருவாக்கின ஒரு மொழி. அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு நபர்கள் சொன்னது தான். இப்போ நான் சொன்ன நிறைய விஷயம் நான் கேட்ட விஷயந்தான். ஓகே, அதை நான் ஒவ்வொரு நிகழ்வுலையும் நான் சொல்கிறேன். ஓகே, அதனால் பாட்டு சித்தர் சொல்லுவார், பாடுபடணும் அப்படிம்பார். ஓகே, ஒரு பயிற்சி செய்யனாலும் அது மிகவும் சிரமம்தான். அந்த பயிற்சியெல்லாம் அந்த பயிற்சி செய்கிறப்போ ஒரு ஃப்ரீக்குவென்சி உருவாகும். அப்படின்றப்போ நமக்கு ஒரு சரியான ஒரு இடம் தேவை, சரியான உணவு தேவை, சரியான பதம் தேவை. சாதாரணமாக ஒரு விஷயம் கிடையாது. ஓகே, நானும் எப்படியாவது பாடுபட்டு எப்படியாவது வாசி பயிற்சி செய்யலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. அதுக்குள்ளே ஒரு கூட்டம் சேர்ந்துட்டாங்க, எல்லாம் உருவாக்கிட்டாங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, எல்லாம் ஒரு நிராகரிக்கிறது கான்செப்ட் கிடையாது. அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ நான் ஓரளவு செஞ்சுருக்கேன். ஆனால் இருந்தாலும் அந்த நிறைய எடிட் செஞ்சு நானும் இப்போ நிறையா யூடியூப் சேனல் அந்த புக்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணணும், நிறையா ஒர்க் இருக்குது. அப்படின்றப்போ நிறையா விஷயம் தோதாகும். ஆனாலும் யதார்த்த ரீதியான ஒரு மூவி நடித்து நான் சம்பாரிச்சதுக்கப்புறம் ஒரு அலுவலகமோ ஒரு ஆசிரமோ அமைக்கிறப்போ அது இன்னும் கொஞ்சம் ரியாலிட்டியாக தோதாகும். ஏட்டு சுரக்காய் கறிக்க உதவாது அப்படின்ற மாதிரி சும்மா நம்ம ஏதோ ஒரு தோதாகுது அப்படின்றதுக்காக டைம் பாஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ரியாலிட்டியாக பிரயோஜனமாக ஏதாவது நம்ம தோது பார்க்கணும். ஓகே, அதனால் என்னோடய நிலையை பொறுத்த வரைக்கும் நான் பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்கேன். ஓகே, அந்த கஷ்டம்லாம்
இப்போதைக்கு ஒரு பலனாக இருந்தாலுமே அந்த பலன்லேயுமே இன்னும் நிறைய கஷ்டம் இருக்குது. ஓகே, என்னுடைய பாதை அப்படி இருக்குது. ஓகே, அதனால் யதார்த்த ரீதியாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே.